வந்து ஒரு மாசத்துக்கு முடிய போகுது, எப்படி பாக்குறீங்க செயல்பாடு? எந்த கவர்மெண்ட் முடிய போகுது? தாவேக கவர்மெண்ட் வந்து ஒரு மாசம் ஆக போகுது சார், எப்படி பாக்குறீங்க செயல்பாடு? அது முடிய போகுதுன்னு எதை வச்சுக்கிட்டு சொல்றீங்க? ஒரு மாசம் ஆக போகுதுன்னு சொன்ன சார். ஒரு மாசம் முடிய போகுதுன்னு சொன்னார். ஒரு மாசம் முடிய போகுது. வாழ்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பொன்மனச்செம்மல் ஐயா, பொன்மனச்செல்வி அம்மா, எடப்பாடியார் எழுச்சி தமிழர் ஆகியோர் வழியிலே கிட்டத்தட்ட 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்களை அரவணைத்து தமிழக மக்களை காத்து வருகிற மாபெரும் இயக்கம் எடப்பாடியார் தலைமையில் இயங்குகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதை பொறுத்த வரைக்கும் வெற்றி நடை போட்டு வருகிறது. கட்டாயமாக வர இருக்கின்ற தேர்தலில் இரட்டை இலைதான் வெல்லும். எடப்பாடி தான் முதலமைச்சராக வருவார், தொடர்ந்து இருப்பார். அத்தகைய வன்மை படைத்தவர், திறமை படைத்தவர், ரொம்ப ஞானம் படைத்தவர். இரவு 1 மணி 2 மணி வரைக்கும் உலக செய்திகள், பாரத செய்திகள், தமிழகத்து செய்திகளை படித்து அடுக்கடுக்காக எடுத்து சொல்லி தொண்டர்களையும் மக்களையும் தன் உள்ளத்தை ஈர்த்து வைத்திருக்கிற உன்னத தலைவர் மாண்புமிகு எடப்பாடியாரினுடைய ஒரு செல்வாக்கை தமிழகத்திலே யாராலும் அளிக்க முடியாத காரணம், மக்களும் அவர் பின்னாலே இருக்கிறார்கள், கட்சி தொண்டர்களும் முழுமையாக அவர் பின்னாலே இருக்கிறார்கள். அறிவு பெட்டகமாக அவர் திகழ்கிறார். ஞாபக சக்தியிலே அவருக்கு நிகர் அவரேதான் என்ற அளவிற்கு அற்புதமான ஞாபக சக்தியோடு இயக்கத்தை கட்டி காத்து வருகிறார். அவர் அடுத்த முதல்வராக கட்டாயம் வருவார் என்பதற்கு எடுத்துக்காட்டு மத நல்லிணக்கத்தை கடைபிடிக்கிறார். அவருக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை. காலையிலே போனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் வீட்டிலும் இஸ்லாமிய மக்கள் வீட்டிலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவர்கள் வீட்டிலே காலை உணவை, மதிய உணவை அருந்துகிற அளவிற்கு ஜாதியை மறந்து எல்லா ஜாதியும் தன் ஜாதி என்று எண்ணுகிற ஒரு மத நல்லிணக்க அருமையான ஒரு அரசியல் தலைவராக விளங்குகிற காரணத்தால் இஸ்லாமிய மக்கள் எங்கள் பின்னாலே இருக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் அணிவகுத்து எடப்பாடியார் பின்னாலே இருக்கிறார்கள் என்பதனை எடுத்துக்காட்டுகிற நிகழ்ச்சியாக இந்த அற்புத நிகழ்ச்சி இன்று தமிழகத்தில் நடந்து வருகிறது. காயிதமில்லத்தவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், மத நல்லிணக்கம் தமிழகத்தில் மிளிர வேண்டும், பாரதத்தில் மிளிர வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டார். காயிதமில்லத்து வழியிலே சமூகத்தொண்டு, மதசார்பற்ற காயிதமில்லத்தவர்களினுடைய அந்த அணுகுமுறையை அப்படியே கடைபிடித்து வருகிறார். மாண்புமிகு ஜாதிக்கு அப்பாற்பட்ட, மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லோருக்கும் பொது மனிதனாக விளங்குகிற எடப்பாடியார் அவருக்கு வெற்றி என்றென்றும் கிட்டும். அதற்கு அருள் புரிகிற சக்தியாக காயிதமில்லத் என்ற அற்புத சக்தி என்றென்றும் இருக்கும். கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.